தற்போது கிடைத்த அண்மை செய்தியின்படி சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடப் போவதாக பாமக தலைவர் அறிவித்துள்ளது. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து பாமக போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, மீனவர்கள் மீதான அடக்குமுறையை கண்டித்து பாமக சார்பில் வரக்கூடிய 8ஆம் தேதி அன்று இலங்கை தூதரகம் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வங்கக்கடலில் மீன் பிடிக்க செல்லக்கூடிய தமிழக மீனவர்கள் மீதான சிங்கள கடற்படையினுடைய அத்துமீறல் தாக்குதல் என்பது தொடர்கதையாகி வருகிறது என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் முதல் நாகப்பட்டினம் வரையிலான இந்திய எல்லைக்கும் இலங்கை எல்லைக்கும் இடைப்பட்ட கடல் பரப்பு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பகுதிகள் தான் இரு நாட்டு மீனவர்களும் காலம் காலமாக மீன்பிடித்து வருகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில அதை மதிக்காத சிங்கள கடற்படை பல நேரங்களில் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து தமிழக மீனவர்களை கைது செய்து அவருடைய உடைமைகளையும் பறித்து செல்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சிங்கள கடற்படையினுடைய அண்மை கால கொடிய அத்துமீறல்களுக்கு எடுத்துக்காட்டாக தான் தூத்துக்குடி மாவட்டம் தருவாய்க்குளம் மீனவர்களுக்கு இழைக்கப்பட்டு வந்த கொடுமை தோல்வித்து காட்டியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர் ஆழ்கடல் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த அந்த தருவாய்க்குளம் மீனவர்கள் 22 பேர் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்று கடல் நீரோட்டத்தின் காரணமாக இலங்கை கடல் எல்லைக்குள் அடித்து செல்லப்பட்டனர். ஆனால் அவர்களை கைது செய்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் 3,50,00,000 ரூபாய் மதிப்பிலான இந்த அபராதமும் விதித்து அவர்கள் கட்ட இயலாத இந்த அபராதத்தை விதித்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதியை இழைத்திருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொருவருக்கும் தலா 5 மாதங்கள் 6 மாதங்கள் ஓராண்டு 1.5 ஆண்டு என இந்த சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்று என்றும் தற்போது வரை 192 படகுகள் அதே போன்று 162 மீனவர்கள் தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர்கள் மீது இழைக்கப்படக்கூடிய இந்த தொடர் அநீதிகளுக்கு பாமக சார்பில் நியாயம் கேட்கக்கூடிய வகையில சென்னையில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்தை வரக்கூடிய 8ஆம் தேதி அன்று முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருக்கிறோம். அதில் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தற்போது அன்புமணி ராமதாஸ் விடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.